ஏழு தலைமுறைகள் அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, கிபி 1619ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க கருப்பின மக்களை அமெரிக்க வெள்ளையின மக்கள் அடிமைப்படுத்த தொடங்குறாங்க. 1700 1800களில் அந்த அடிமைத்தனம் லட்சக்கணக்கான கருப்பின மக்களை வெள்ளையின மக்கள் அடிமைப்படுத்துகிற அளவுக்கு வளர்ந்துருது. 1865ஆம் ஆண்டு யுஎஸ் பிரசிடென்ட்டாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் அடிமை முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வராரு. அதை வெள்ளையின மக்களால் ஏற்றுக்கவே முடியலை. அதனாலேயே ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு வெள்ளையினத்தவரால் சுட்டுக்கொள்ளவும் படுறாரு. மீண்டும் அடிமைத்தனம் தலை தூக்க ஆரம்பிக்குது. அதன் பிறகு இந்த கருப்பின மக்கள் 1955 தான் மீண்டும் அடிமை முறையிலிருந்து திருப்பி விடுதலை ஆகுறாங்க. இந்த மாதிரி 100 ஆண்டுகளாக இந்த கருப்பின மக்கள் பட்ட அடிமைத்தனத்தை சொல்றது தான் இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புக்கு. இந்த மாதிரி ஒரு கருப்பின சமுதாயத்திலேருந்து வந்தவர் தான் 2009லேருந்து 2017 வரைக்கும் யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருந்த பாரக் ஒபாமா அவர்களும். He was the first African American president அப்படிங்கிற பெருமைக்குரியவரும் அவர் தான். இந்த புத்தகத்தை ஏன் எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, 2 கண்டங்களுக்கு இடையே, 2 இனத்தவருக்கிடையே 2 நூற்றாண்டுகளாக நடந்த பிரச்சனையை சொல்கிற ஒரே புக் இதுதான். ஏன்னா நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்போம், கதைகள் படிச்சிருப்போம். ஆனால் முன்னொரு காலத்தில் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில புத்தகங்கள் தான் இருக்குது. அதனால இந்த புத்தகம் எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை அலெக்ஸ் ஹாலி ரொம்ப ஈஸியாக எழுதி முடிக்கல. இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு 10 வருட கால அவகாசம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் எவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த புத்தகத்தை எல்லாருமே வாசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.